எபிசோட் 189. அந்த கிளப்பில் இருந்து அகரனுடன் சேவியர் கிளம்பினான். செல்லும் வழியிலே செக்கை எடுத்துக்கொண்டு சேவியர் அக்கவுண்டுக்கு பணத்தை மாற்றிவிட்டு சென்றார்கள். நீண்ட நேரம் கழித்து சேவியர் சூப்பர் மார்க்கெட் மேனேஜரை பார்க்க சென்றான். என்ன இவ்வளவு நேரம் உன்னோட பாஸ் வாயிலேயே வடை சுட்டுட்டு இப்போ ஓடி போயிட்டானா? இதுல ஒன்ன வேற அசிங்கப்படுத்துறதுக்கு இங்க இருக்க வச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கான். அவர் எதிரே இருக்கும் இனியாவை பார்த்து நக்கலாக பேசினார் மேனேஜர். இல்ல, என்னோட பாஸ் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் சீக்கிரமே பணத்தெல்லாம் வாங்கிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட் வாங்குறதுக்கு வருவாரு. இன்னுமா அந்த பட்டி காட்டான நீ நம்புற? ஊர் பேர் தெரியாத ஒரு கிராமத்துல இருந்து வந்த சாதாரண விவசாயி அவன். அவன்கிட்ட இப்படி 50 கோடி இருக்கும். ஏதோ தட்டு மாதிரி ஒரு ஃபேக்டரியை வாங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா 50 கோடி அவனால கொடுக்க முடியும்னு நினைச்சிட்டானா? எனக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரி வாயிலேயே வடை சொல்றதுக்கு தான் அவன் லாய்க்கு. திரும்ப அவன் வரவே மாட்டான். இவனை மாதிரி ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு நீ இந்த சூப்பர் மார்க்கெட்லயே வேலை பார்க்கலாமே. எனக்கும் இப்போ செக்ரட்டரி தேவைப்படுது. இனியாவை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்தபடியே அந்த மேனேஜர் கூறினார். காலேஜ் படிக்கும் இளம் வயது பெண், பார்ப்பதற்கும் நன்றாகத்தான் இருந்தாள். நீண்ட கூந்தல், மெலிதான தேகம், அழகான புன்னகை என அவளின் அழகு அந்த மேனேஜரை கட்டி இழுத்தது. அவர் கூறுவதை கேட்டதுமே இனியா முகம் கோபத்தில் சிவந்தது. பிளீஸ் மேனேஜர், வார்த்தைங்களை பார்த்து பேசுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னோட பாஸ் கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க நம்பலன்னா நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. அவர் சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராக்ட மட்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. முதல்ல வரட்டும். கான்ட்ராக்டுக்கு என்ன அவசரம்? அவன் வந்த உடனே எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அந்த மேனேஜர் திமிராக பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டது. அப்ப இன்னும் நீ கான்ட்ராக்ட் ஏற்பாடு பண்ணலையா? சிரித்தபடியே கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தான் சேவியர். பாஸ் வந்துட்டீங்களா? அவனை கண்டதுமே ஆர்வத்துடன் அவன் பக்கம் வேகமாய் சென்றவள் கண்கள் பனி திறந்தது. அவன் சென்றதிலிருந்து இந்த நொடி வரை அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த மேனேஜர் பேசும் இழிவு சொற்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவளால் அதனை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒரு வழியாய் சேவியர் வந்ததில் அவளுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மேனேஜர் சேவியர் வருவான் என கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவன் வெறும் கையுடன் வந்திருப்பதை பார்த்து நக்கலாக அவனை பார்த்தார். என்ன விஷயம்? பணத்தை கொண்டு வந்தியா? கையில ஒண்ணுத்தையும் காணும். உடனே சேவியர் அவனின் பிளாக் கார்டு ஒன்றை எடுத்து டேபிளில் போட்டான். நான் சொன்ன கான்ட்ராக்டை ரெடி பண்ணியா இல்லையா? நீ கான்ட்ராக்டை கொடு. நான் சைன் பண்ண அடுத்த நிமிஷமே மொத்த பணத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன். என்ன கதை கட்டுறியா? நிஜமாலுமே உங்ககிட்ட பணம் இருக்கா? நான் சொன்னது 1 இல்ல 2 இல்ல, முழுசா 50 கோடி. நக்கலாக அவனை பார்த்து கேட்டார் மேனேஜர். போதுமான பணத்தை சேவியர் கொண்டு வந்திருப்பான் என அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால் இன்னும் அவர் கான்ட்ராக்ட் தயார்படுத்தவில்லை. சாதாரண கிராமத்திலிருந்து வந்தவன் எப்படி 50 கோடியை கொண்டு வருவான் என மிதப்பில் இருந்தார். இன்னும் நீ கான்ட்ராக்டை ரெடி பண்ணல, அப்படிதானே? முதல்ல உன்னோட பாஸ் இங்க வர சொல்லு, நான் பேசணும். சரி, இங்கே இரு, நான் வரேன். சந்தேகத்துடனே சேவியரை பார்த்தார் மேனேஜர். நிஜமாகவே அவனிடம் 50 கோடி இருக்குமா இல்லையா என சந்தேகமாய் இருந்தது. காலையில் மேனேஜர் அவரின் மச்சானிடம் பேசிய போது 50 கோடி யார் கொடுத்தாலும் சூப்பர் மார்க்கெட்டை விற்றுவிட தயாராக இருக்கிறேன் என கூறியிருந்தார். அவருக்கு ஒரு பண அவசரம் இருந்தது. ஒருவேளை உண்மையாகவே சேவியரிடம் பணம் இருந்து அவனே நேரடியாக மேனேஜரின் மச்சானை பார்க்க சென்றால் அது மேனேஜருக்குத்தான் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். அதனால்தான் மேனேஜரை அவரின் மச்சானுக்கு அழைத்து வர சொன்னார். ஒரு பக்கம் மேனேஜருக்கு சேவியர் மீது சந்தேகமாகவும் இருந்தது. ஒருவேளை அவனிடம் பணம் இல்லாமல் தேவையில்லாமல் வம்பு செய்தால் நிச்சயம் அவனுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என நினைத்துக் கொண்டார் மேனேஜர். 20 நிமிடத்திற்கு பின்பு மேனேஜர் இன்னொரு நடுத்தர வயது நபருடன் அந்த அறை உள்ளே நுழைந்தார். அவர்தான் மேனேஜரின் மச்சான் சீசர். சேவியரை பார்த்ததுமே சீசர் அதிர்ச்சி அடைந்தார். மிஸ்டர் சேவியர், நீங்க தான் என்னோட சூப்பர் மார்க்கெட்டை வாங்க வந்திருக்கீங்களா? சேவியரும் சீசரை அடையாளம் கண்டு கொண்டான். மதிய வேளையில் அவன் கிளப்பில் சூதாடும் பொழுது வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் அவரும் ஒருவர். ஓ, இந்த சூப்பர் மார்க்கெட் உங்களோட தானா? அப்பனா எனக்கு இன்னும் வேலை ஈஸியா முடிஞ்சது. கான்ட்ராக்டை நீங்க ரெடி பண்ணிட்டீங்களா? வேலையே கண்ணாக கேட்டான் சேவியர். மேனேஜருக்குத்தான் சாதாரண ஒரு விவசாயிக்கு தன் மச்சானை தெரிந்திருக்கிறதா என ஆச்சரியமாக இருந்தது. என்ன நடக்குது இங்க? மிஸ்டர் சேவியர் கான்ட்ராக்ட் ரெடியான்னு கேக்குறாரு. ரெடி பண்ணியா இல்லையா? மிரட்டலாக சீசர் மேனேஜரை பார்த்து கேட்க அவரோ லேசாக படுபடுத்தார். சீசர், அது என்னன்னா, இவன் தேவையில்லாம இங்க வந்து பிரச்சனை பண்றான்னு நினைச்சேன். இவன்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதான் கான்ட்ராக்டை ரெடி பண்ணல. என்ன உளற நீ? எப்படி மிஸ்டர் சேவியர் கிட்ட பணம் இல்லாம இருக்கும்? உனக்கு என்ன பைத்தியமா? இன்னைக்கு மதியானம் ஸ்டோன் கேம்லிங்ல மிஸ்டர் சேவியர் பல கோடி அங்க சம்பாரிச்சு வந்திருக்காரு. சீக்கிரமா போய் உடனே கான்ட்ராக்டை ரெடி பண்ற வேலையை பாரு.
சத்தமாக மேனேஜரை திட்டினார் சீசர். மேனேஜருக்கு குழப்பமாக இருந்தது. அதே போல அவரால் ஆச்சரியப்படாமலும் இருக்க முடியவில்லை. மதிய நேரத்தில் கோடிக்கணக்கில் சம்பாதித்து விட்டானா? இவன் எந்த அளவிற்கு பணக்காரன் என ஆச்சரியமாக நினைத்தார். ஓகே இதெல்லாம் என்னோட தப்பு தான். நான் உடனே போய் கான்ட்ராக்டை ரெடி பண்றேன். திகைப்புடன் கூறிய மேனேஜர் அந்த வேலையை செய்ய சென்றார். நிஜமாகவே சேவியர் இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருப்பான் என கனவிலும் அவர் நினைத்து பார்க்கவில்லை. தன்னை ஏமாற்றியதை நினைத்து சேவியரை திட்டிக் கொண்டிருந்தார். அவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தா ஒரு 2 ட்ரெஸ் டீசெண்டா உங்ககிட்ட இருக்காதா? பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து என்னை ஏமாத்திட்ட. அதீத கடுப்புடன் கூறிக்கொண்டு வேலையை பார்த்தார். 10 நிமிடத்திற்கு பிறகு மேனேஜர் 2 கான்ட்ராக்டுடன் அங்கு வந்தார். மிஸ்டர் சேவியர், இந்த கான்ட்ராக்டை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே சொல்லுங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்க இதை இப்பவே சைன் பண்ணிருங்க. என்னோட கடை ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்கு. இங்க எதையுமே மாத்தணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் அப்படியே நீங்க வச்சுக்கலாம். சேவியர் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் நிச்சயமாக அவன் சாதாரண ஆள் இல்லை என அறிந்திருந்தார். ஒரு சாதாரண நபரால் எப்படி ஒரே முறையில் 3 டாப் கிரேட் மரகத கற்களை எடுக்க முடியும்? அது மட்டுமல்லாமல் சேவியருக்கும் மகரனுக்கும் நல்ல பழக்கம் இருக்கிறது. அதனால் சேவியரிடம் பிரச்சனை வைத்துக் கொள்ளக் கூடாது என நினைத்தார் சீசர். சேவியர் அந்த கான்ட்ராக்டை நன்கு படித்து பார்த்த பின்பு அதில் கையெழுத்து போட்டான். அதன் பின்பு சீசருக்கு 50 கோடி பணத்தை மாற்றிவிட்டான். எல்லாரும் வந்து உங்களோட புது முதலாளியை பாருங்க. மிஸ்டர் சேவியர், இந்த கடை இனிமேல் உங்களோடது. அங்கு வேலை பார்க்கும் அனைவரையுமே அழைத்து சீசர் சேவியரை அறிமுகப்படுத்தி வைத்தார். ஒருவர் பின் ஒருவராக சேவியர் அனைவரையும் தெரிந்து கொண்ட பின் சீசர் சேவியருடன் சிறிது நேரம் பேசி சிரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கும் அனைவருமே அதிர்ச்சியில் இருந்தார்கள். சாதாரண கிராமத்திலிருந்து வந்த ஒருவன் காலையில் அவனின் ஹெர்பல் டீயை விற்க சொல்லி கேட்டு வந்தவன் இப்பொழுது நிஜமாகவே சூப்பர் மார்க்கெட்டை வாங்கி அவர்களின் முதலாளியாகிவிட்டானே என திகைப்புடன் பார்த்தார்கள். எபிசோட் 190. சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் சேவியரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அனைவரும் அவனை பார்த்து மரியாதையாக வணக்கம் சொல்ல அதற்கு புன்னகையுடன் தலையசைத்தான் சேவியர். நீங்க எல்லாரும் உங்களோட வேலையை வழக்கம் போல பார்க்கணும். அதே மாதிரி எனக்குன்னு சில ஸ்டாஃப்ஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. நாளையிலிருந்து எங்களோட ஹெர்பல் டீயை இங்க விற்க போறோம். அதுவும் இந்த சூப்பர் மார்க்கெட்ல நுழைஞ்ச உடனே பார்க்கக்கூடிய இடத்துல தான் அது இருக்கணும். எங்களோட இந்த பிராண்ட் மக்கள் மனசுல பதிகிற மாதிரி இருக்கணும். ஹெர்பல் டீ விற்கிறத பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா மேனேஜர் இனியா கிட்ட நீங்க கேளுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இனியா தான் மேனேஜர். இதனை கேட்டதுமே அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் இனியா. அவளுக்கு பேச வாயே வரவில்லை. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாம் தான் மேனேஜரா என்று நினைக்கவே ஆச்சரியமாயிருந்தது. அவளுக்கு கனவு போல தோன்றியது. போன வருடம்தான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். அதற்குள்ளேவும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு மேனேஜர் என்றதும் அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ், நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட் கண்டிப்பா பண்ணுவேன். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கும் ஒருவன் குறுக்கே பேசினான். ஆனா பாஸ், இது என்னமோ எனக்கு நல்ல ஐடியாவா தோணல. மாஸ்டர் லீ குரூப்ஸ்ல இருந்து இந்த சிட்டில இருக்கிற எல்லா பிசினஸ் மேனுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கடையில ஹெர்பல் டீ விற்கிறாங்களோ அங்க இனிமேல் லீ குரூப் சேர்ந்த ப்ராடக்ட் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாம இதை வச்சா இங்க இருக்கிற அவங்க ப்ராடக்ட் மொத்தமும் சப்ளை பண்றதை நிறுத்திடுவாங்க. சப்ளை பண்றதை நிறுத்தணும்னு அவங்க பண்ணிக்கிட்டோம். இதுல என்ன இருக்கு? சப்ளை பண்றது குறைஞ்சா அவங்களுக்கு தானே நஷ்டம். மிகவும் சாதாரணமாய் சேவியர் கூறிட அங்கு வேலை பார்ப்பவர்கள் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். மிஸ்டர் சேவியர், நம்ம சூப்பர் மார்க்கெட்ல அதிகமா விற்கக்கூடிய பொருள் லீ குரூப்பை சேர்ந்த ப்ராடக்ட்ஸை மட்டும்தான். அதுதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். இப்போ லீ குரூப்பை சேர்ந்த ப்ராடக்ட் எதுவுமே நம்ம சூப்பர் மார்க்கெட்ல இல்லைன்னா நமக்கு 20% லாபத்தில் குறையும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர் லீ குரூப்பை சேர்ந்த ப்ராடக்ட் தான் வாங்குறாங்க. அது மட்டும் இங்கே இல்லைன்னா அவங்க வேற ஒரு கடையை தான் தேடி போவாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற எந்த பொருளுமே விற்காம போகும். இதனால நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் வரும். தெளிவாக யோசித்து அந்த நபர் கூற சேவியர் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவ்வளவு பெரிய நஷ்டம் வரும்னா மொத்தமா எல்லா ப்ராடக்டையும் எடுத்து வச்சுட்டு வெறும் ஹெர்பல் டீ மட்டும் சப்ளை பண்ணுங்க. மிகவும் சாதாரணமாய் சேவியர் கூறிட அங்கிருக்கும் அனைவருமே அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். திகைப்பை விட இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என கேள்வி அவர்கள் மனதில் ஓடியது.
வெறும் அவனுடைய ஹெர்பல் டீ விற்பதற்காக மட்டும்தான் ஒட்டுமொத்த சூப்பர் மார்க்கெட்டையும் வாங்கினானா என ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார்கள். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவது என தோன்றியது அவர்களுக்கு. 50 கோடி பணத்தை கொடுத்து அவனுடைய ஹெர்பல் டீயை மட்டும் விற்கிறானே என பார்த்தார்கள். சேவியரை பொறுத்தவரை சூப்பர் மார்க்கெட் ஓடுவதில் பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவனின் எண்ணம் எல்லாம் ஒரு முறை அவனின் ஹெர்பல் டீ நன்றாக ஓட ஆரம்பித்து விட்டால் பின் இருக்கும் அனைவரும் இதனைத்தான் தேடி வாங்குவார்கள் என உறுதியாக நம்பினார். அடுத்த நாள் காலையில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கு என்ட்ரன்ஸில் இருந்து அதிகமாய் பார்க்கக்கூடிய இடங்களில் ஹெர்பல் டீயை வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அது சம்பந்தப்பட்ட விளம்பரங்களையும் வெளியே வைத்தார்கள். ஒரு போஸ்டரில் பச்சைமலை மூலிகையிலிருந்து செய்யப்பட்ட மூலிகை டீ உடலுக்கு மிகவும் நன்மை தரும் டீ, வெறும் 5 ரூபாய் தான் என்று போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இதனை பார்த்து நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அதனை பற்றி விசாரிக்க இனியாவும் மற்ற வேலையாட்களும் பச்சைமலை மூலிகை ஹெர்பல் டீ பற்றி கூறினார்கள். ஆண்டி, எங்களோட பச்சைமலை ஹெர்பல் டீ பச்சைமலையில விளையக்கூடிய மூலிகையிலிருந்து தயாரிக்கப்பட்டது. நீங்க இதுக்கு முன்னாடி பச்சைமலை மூலிகை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கூடவே அதை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட்டும் பாத்திருக்கீங்க தானே? மிகவும் ஆர்வமாய் கேட்டபடியே அந்த நடுத்தர வயதுடைய பெண்ணிடம் கேட்டாள் இனியா. ஆமா, எனக்கு கேள்விப்பட்ட மாதிரிதான் இருக்கு. இப்ப கூட அந்த பச்சைமலை மூலிகை ட்ரெண்டிங்கா ஊர் முழுக்க இருந்துச்சு. ஆனா இத லீ குரூப்ஸ் தானே ப்ரமோஷன் பண்ணாங்க. நிஜமாவே உங்களோட பச்சைமலை மூலிகை ரொம்ப மகத்துவமானதா? அப்புறம் ஏன் இது இவ்வளவு விலை கம்மியா இருக்கு? நீங்க சந்தேகமே பட வேண்டாம் ஆண்டி, பச்சைமலை மூலிகை ரொம்ப ரொம்ப மகத்துவமானது. அதே எங்க பாஸோட சொந்த தோட்டத்திலேயே அவரே பயிரிட்டு அவரோட சொந்த ஃபேக்டரியில செஞ்சு அதை விற்பனைக்கு கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்களே ஒரு பிராண்ட், அவங்க எங்க கிட்ட இருந்துதான் மூலிகை செடிகளை வாங்கி அதை அதிக விலைக்கு உங்ககிட்ட வித்திருக்காங்க. சரி, ஆனா ஏன் உங்களோடது இவ்வளவு விலை கம்மியா இருக்கு? அப்போ இது குவாலிட்டி இல்லாத ப்ராடக்டா? மேடம், விலை கம்மியா இருந்தா குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இந்த ஹெர்பல் டீ மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்துல தான் இதை பண்றோம். இது உடல்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை குணப்படுத்தும். நான் டாக்டர் ஜேவியர் ஜோன்ஸ். ஒரு டாக்டரா என்னோட கடமை மற்றவங்க உயிரை காப்பாத்துறது. அதனால என்னோட ஹெர்பல் டீயை நான் அதிக விலைக்கு விற்க மாட்டேன். இது சாதாரண மக்கள்ல இருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாருமே சரிசமமா வாங்கி பயன்படுத்திக்கணும்னு நினைச்சதுதான். சரியான நேரத்திற்கு அங்கு வந்த ஜேவியர் விளக்கம் கூறினார். என்னது, நீங்க டாக்டர் ஜேவியரா? அந்த மிராக்கல் டாக்டர் நீங்க தானா? கூட்டத்தில் இருந்தவர்கள் அவனை அடையாளம் கண்டு கொண்டு ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். சில மாதங்களுக்கு முன்பு ஜேவியர் தான் இந்த சிட்டியில் ட்ரெண்டிங் டாபிக்காக இருந்தார். அவனை பற்றி பேசாதவர்கள் இந்த நகரத்தில் யாருமே இல்லை. நிறைய பேர் அவன் உயிர்களை காப்பாற்றியதை பற்றி நல்ல விதமாய் பேசினாலும் நிறைய பேர் அவன் மீது சுமத்தப்பட்ட பழியை பற்றி பேசினார்கள். என்னதான் அவன் நிரபராதி என நிரூபித்தாலும் அவன் மீது சுமத்தப்பட்ட பழி இன்னும் அப்படியே ஆங்காங்கே ஒரு சிலர் பேசினார்கள். ஆமா, நான் தான் ஜேவியர் ஜோன்ஸ். பச்சைமலை தான் என்னோட சொந்த ஊர். நான் அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். இந்த மூலிகை செடி எல்லாமே அங்கே தான் நான் பயிரிடுறேன். அதனால தான் அதுக்கு பச்சைமலைன்னு பெயர் வச்சிருக்கேன். சிட்டி மாதிரி அங்கே ரொம்ப பொல்யூஷன் கிடையாது. அதனால இயற்கையான உரங்களை பயன்படுத்தி தான் இந்த மூலிகை செடி எல்லாமே நான் பயிரிட்டு வரேன். மேடம், வெறும் 5 ரூபாயில இந்த ஹெர்பல் டீயை டேஸ்ட் பண்ணி உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க ஆர்வம் இருக்கா? அந்த நடுத்தர வயதுடைய பெண்ணுக்கு ஜேவியரின் மருத்துவத்திறன் பற்றி நன்றாய் தெரியவும் 50 பேரை ஒரே அடியாக அவன் காப்பாற்றியிருப்பதை பற்றி ஊரில் இன்னும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவன் தயாரித்த டீ நிச்சயம் நன்றாக இருக்கும் என நம்பி அவனை பார்த்து புன்னகைத்தார். ஓகே, இதுல ஒண்ணு நான் வாங்கிக்கிறேன், மகிழ்ச்சியுடன் கூறியவர் ஒரு பாட்டிலை வாங்கி குடித்து பார்த்தார். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மொத்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் விட இது ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கும் நல்லது. மகிழ்ச்சியுடன் அவர் கூறிவிட்டு மொத்தத்தையும் குடிக்க அதன் பின்பு ஒவ்வொருவராய் ஆர்வத்துடன் அதனை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார்கள். நாக்கு சுவைக்கு மட்டுமே அடிமையாகப்பட்டவர்கள் அதனை விரும்பி குடித்தார்கள். பொதுவாக என்னதான் மருத்துவ குணம் நல்லதாக இருந்தாலும் சிறிதான கசப்புத்தன்மை இருந்தால் அதனை பெரும்பாலும் மக்கள் குடிக்க மாட்டார்கள். அதனை உணர்ந்த சேவியர் சுவையிலும் மருத்துவ குணத்திலும் குறை வைக்காமல் மக்களுக்கு அதனை கொண்டு சேர்த்தான். அவர் நினைத்தது போலவே நன்றாய் ஓடியது. அவர்கள் எதிர்பார்த்தபடியே நிறைய பேர் ஹெர்பல் டீ வாங்கி குடித்தார்கள். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 190. சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் சேவியரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள்.
அனைவரும் அவனை பார்த்து மரியாதையாக வணக்கம் சொல்ல அதற்கு புன்னகையுடன் தலையசைத்தான் சேவியர். நீங்க எல்லாரும் உங்களோட வேலையை வழக்கம் போல பார்க்கணும். அதே மாதிரி எனக்குன்னு சில ஸ்டாஃப்ஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. நாளையிலிருந்து எங்களோட ஹெர்பல் டீயை இங்கே விற்க போறோம். அதுவும் இந்த சூப்பர் மார்க்கெட்ல நுழைஞ்ச உடனே பார்க்கக்கூடிய இடத்துல தான் அது இருக்கணும். எங்களோட இந்த பிராண்ட் மக்கள் மனசுல பதிகிற மாதிரி இருக்கணும். ஹெர்பல் டீ விற்கிறத பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்தா மேனேஜர் இனியா கிட்ட நீங்க கேளுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு இனியா தான் மேனேஜர். இதனை கேட்டதுமே அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் இனியா. அவளுக்கு பேச வாயே வரவில்லை. இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தாம் தான் மேனேஜரா என்று நினைக்கவே ஆச்சரியமாயிருந்தது. அவளுக்கு கனவு போல தோன்றியது. போன வருடம்தான் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். அதற்குள்ளேவும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு மேனேஜர் என்றதும் அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ், நான் என்னால முடிஞ்ச பெஸ்ட் கண்டிப்பா பண்ணுவேன். அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்கும் ஒருவன் குறுக்கே பேசினான். ஆனா பாஸ், இது என்னமோ எனக்கு நல்ல ஐடியாவா தோணல. மாஸ்டர் லீ குரூப்ஸ்ல இருந்து இந்த சிட்டில இருக்கிற எல்லா பிசினஸ் மேனுக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கடையில ஹெர்பல் டீ விற்கிறாங்களோ அங்க இனிமேல் லீ குரூப் சேர்ந்த ப்ராடக்ட் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாம இதை வச்சா இங்க இருக்கிற அவங்க ப்ராடக்ட் மொத்தமும் சப்ளை பண்றதை நிறுத்திடுவாங்க. சப்ளை பண்றதை நிறுத்தணும்னு அவங்க பண்ணிக்கிட்டோம். இதுல என்ன இருக்கு? சப்ளை பண்றது குறைஞ்சா அவங்களுக்கு தானே நஷ்டம். மிகவும் சாதாரணமாய் சேவியர் கூறிட அங்கு வேலை பார்ப்பவர்கள் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள். மிஸ்டர் சேவியர், நம்ம சூப்பர் மார்க்கெட்ல அதிகமா விற்கக்கூடிய பொருள் லீ குரூப்பை சேர்ந்த ப்ராடக்ட்ஸை மட்டும்தான். அதுதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ். இப்போ லீ குரூப்பை சேர்ந்த ப்ராடக்ட் எதுவுமே நம்ம சூப்பர் மார்க்கெட்ல இல்லைன்னா நமக்கு 20% லாபத்தில் குறையும். அது மட்டும் இல்லாம இங்க வர கஸ்டமர்ஸ் நிறைய பேர் லீ குரூப்பை சேர்ந்த ப்ராடக்ட் தான் வாங்குறாங்க. அது மட்டும் இங்க இல்லைன்னா அவங்க வேற ஒரு கடையை தான் தேடி போவாங்க. அப்புறம் இங்க இருக்கிற எந்த பொருளுமே விற்காம போகும். இதனால நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் வரும். தெளிவாக யோசித்து அந்த நபர் கூற சேவியர் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவ்வளவு பெரிய நஷ்டம் வரும்னா மொத்தமா எல்லா ப்ராடக்டையும் எடுத்து வச்சுட்டு வெறும் ஹெர்பல் டீ மட்டும் சப்ளை பண்ணுங்க. மிகவும் சாதாரணமாய் சேவியர் கூறிட அங்கிருக்கும் அனைவருமே அவனை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். திகைப்பை விட இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என கேள்வி அவர்கள் மனதில் ஓடியது. வெறும் அவனுடைய ஹெர்பல் டீ விற்பதற்காக மட்டும்தான் ஒட்டுமொத்த சூப்பர் மார்க்கெட்டையும் வாங்கினானா என ஆச்சரியத்தில் வாயை பிளந்தார்கள். எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவது என தோன்றியது அவர்களுக்கு. 50 கோடி பணத்தை கொடுத்து அவனுடைய ஹெர்பல் டீயை மட்டும் விற்கிறானே என பார்த்தார்கள். சேவியரை பொறுத்தவரை சூப்பர் மார்க்கெட் ஓடுவதில் பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவனின் எண்ணம் எல்லாம் ஒரு முறை அவனின் ஹெர்பல் டீ நன்றாக ஓட ஆரம்பித்து விட்டால் பின் இருக்கும் அனைவரும் இதனைத்தான் தேடி வாங்குவார்கள் என உறுதியாக நம்பினார். அடுத்த நாள் காலையில் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்ப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்கு என்ட்ரன்ஸில் இருந்து அதிகமாய் பார்க்கக்கூடிய இடங்களில் ஹெர்பல் டீயை வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் அது சம்பந்தப்பட்ட விளம்பரங்களையும் வெளியே வைத்தார்கள். ஒரு போஸ்டரில் பச்சைமலை மூலிகையிலிருந்து செய்யப்பட்ட மூலிகை டீ உடலுக்கு மிகவும் நன்மை தரும் டீ, வெறும் 5 ரூபாய் தான் என்று போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. இதனை பார்த்து நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அதனை பற்றி விசாரிக்க இனியாவும் மற்ற வேலையாட்களும் பச்சைமலை மூலிகை ஹெர்பல் டீ பற்றி கூறினார்கள். ஆண்டி, எங்களோட பச்சைமலை ஹெர்பல் டீ பச்சைமலையில விளையக்கூடிய மூலிகையிலிருந்து தயாரிக்கப்பட்டது. நீங்க இதுக்கு முன்னாடி பச்சைமலை மூலிகை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கூடவே அதை பத்தி அட்வர்டைஸ்மெண்ட்டும் பாத்திருக்கீங்க தானே? மிகவும் ஆர்வமாய் கேட்டபடியே அந்த நடுத்தர வயதுடைய பெண்ணிடம் கேட்டாள் இனியா. ஆமா, எனக்கு கேள்விப்பட்ட மாதிரிதான் இருக்கு. இப்ப கூட அந்த பச்சைமலை மூலிகை ட்ரெண்டிங்கா ஊர் முழுக்க இருந்துச்சு. ஆனா இத லீ குரூப்ஸ் தானே ப்ரமோஷன் பண்ணாங்க. நிஜமாவே உங்களோட பச்சைமலை மூலிகை ரொம்ப மகத்துவமானதா? அப்புறம் ஏன் இது இவ்வளவு விலை கம்மியா இருக்கு? நீங்க சந்தேகமே பட வேண்டாம் ஆண்டி, பச்சைமலை மூலிகை ரொம்ப ரொம்ப மகத்துவமானது. அதே எங்க பாஸோட சொந்த தோட்டத்திலேயே அவரே பயிரிட்டு அவரோட சொந்த ஃபேக்டரியில செஞ்சு அதை விற்பனைக்கு கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க சொன்னீங்களே ஒரு பிராண்ட், அவங்க எங்க கிட்ட இருந்துதான் மூலிகை செடிகளை வாங்கி அதை அதிக விலைக்கு உங்ககிட்ட வித்திருக்காங்க. சரி, ஆனா ஏன் உங்களோடது இவ்வளவு விலை கம்மியா இருக்கு? அப்போ இது குவாலிட்டி இல்லாத ப்ராடக்டா? மேடம், விலை கம்மியா இருந்தா குவாலிட்டி இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இந்த ஹெர்பல் டீ மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்துலதான் இதை பண்றோம். இது உடல்ல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை குணப்படுத்தும். நான் டாக்டர் சேவியர் ஜோன்ஸ். ஒரு டாக்டரா என்னோட கடமை மற்றவங்க உயிரை காப்பாத்துறது. அதனால என்னோட ஹெர்பல் டீயை நான் அதிக விலைக்கு விற்க மாட்டேன். இது சாதாரண மக்கள்ல இருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாருமே சரிசமமா வாங்கி பயன்படுத்திக்கணும்னு நினைச்சதுதான்.
சரியான நேரத்திற்கு அங்கு வந்த சேவியர் விளக்கம் கூறினான். என்னது, நீங்க டாக்டர் சேவியரா? அந்த மிராக்கல் டாக்டர் நீங்க தானா? கூட்டத்தில் இருந்தவர்கள் அவனை அடையாளம் கண்டு கொண்டு ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். சில மாதங்களுக்கு முன்பு சேவியர் தான் இந்த சிட்டியில் ட்ரெண்டிங் டாபிக்காக இருந்தான். அவனை பற்றி பேசாதவர்கள் இந்த நகரத்தில் யாருமே இல்லை. நிறைய பேர் அவன் உயிர்களை காப்பாற்றியதை பற்றி நல்ல விதமாய் பேசினாலும் நிறைய பேர் அவன் மீது சுமத்தப்பட்ட பழியை பற்றி பேசினார்கள். என்னதான் அவன் நிரபராதி என நிரூபித்தாலும் அவன் மீது சுமத்தப்பட்ட பழி இன்னும் அப்படியே ஆங்காங்கே ஒரு சிலர் பேசினார்கள். ஆமா, நான் தான் சேவியர் ஜோன்ஸ். பச்சைமலை தான் என்னோட சொந்த ஊர். நான் அங்கதான் பிறந்து வளர்ந்தேன். இந்த மூலிகை செடி எல்லாமே அங்கதான் நான் பயிரிடுறேன். அதனாலதான் அதுக்கு பச்சைமலைன்னு பெயர் வச்சிருக்கேன். சிட்டி மாதிரி அங்க ரொம்ப பொல்யூஷன் கிடையாது. அதனால இயற்கையான உரங்களை பயன்படுத்தி தான் இந்த மூலிகை செடி எல்லாமே நான் பயிரிட்டு வரேன். மேடம், வெறும் 5 ரூபாயில இந்த ஹெர்பல் டீயை டேஸ்ட் பண்ணி உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க ஆர்வம் இருக்கா? அந்த நடுத்தர வயதுடைய பெண்ணுக்கு சேவியரின் மருத்துவத்திறன் பற்றி நன்றாய் தெரியவும் 50 பேரை ஒரே அடியாக அவன் காப்பாற்றியிருப்பதை பற்றி ஊரில் இன்னும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் அவன் தயாரித்த டீ நிச்சயம் நன்றாக இருக்கும் என நம்பி அவனை பார்த்து புன்னகைத்தார். ஓகே, இதுல ஒண்ணு நான் வாங்கிக்கிறேன், மகிழ்ச்சியுடன் கூறியவர் ஒரு பாட்டிலை வாங்கி குடித்து பார்த்தார். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. மத்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் விட இது ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கும் நல்லது. மகிழ்ச்சியுடன் அவர் கூறிவிட்டு மொத்தத்தையும் குடிக்க அதன் பின்பு ஒவ்வொருவராய் ஆர்வத்துடன் அதனை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார்கள். நாக்கு சுவைக்கு மட்டுமே அடிமையாகப்பட்டவர்கள் அதனை விரும்பி குடித்தார்கள். பொதுவாக என்னதான் மருத்துவ குணம் நல்லதாக இருந்தாலும் சிறிதான கசப்புத்தன்மை இருந்தால் அதனை பெரும்பாலும் மக்கள் குடிக்க மாட்டார்கள். அதனை உணர்ந்த சேவியர் சுவையிலும் மருத்துவ குணத்திலும் குறை வைக்காமல் மக்களுக்கு அதனை கொண்டு சேர்த்தான். அவர் நினைத்தது போலவே நன்றாய் ஓடியது. அவர்கள் எதிர்பார்த்தபடியே நிறைய பேர் ஹெர்பல் டீ வாங்கி குடித்தார்கள். எபிசோட் 192. சேவியர் சந்திரிகாவின் பாடிகார்ட் சிறுவரையுமே அடித்து போட்டிருப்பதை கண்டதும் சந்திரிகாவிற்கு பயங்கர கோபம் வந்தது. எவ்வளவு திமிரு இருந்தா அவங்களே நீ அடிச்சு போட்டிருப்ப? உன்னை இப்பவே போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்கற. ஆத்திரத்தில் சந்திரிகா கத்த கரண் அவசரமாக இடையில் வந்து அவரை சமாதானப்படுத்த பார்த்தார். மிஸ் சந்திரிகா, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். டாக்டர் சேவியர் என்னோட கெஸ்ட். அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு. என்ன, இவன் உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆளா? என்ன சொல்றீங்க டைரக்டர் கரண்? நம்ப முடியாத அதிர்ச்சியுடன் கரனை பார்த்தார் சந்திரிகா. ஊராட்சி ஒன்றிய மருத்துவ குழுவின் அசிஸ்டன்ட் லீடர் தான் டைரக்டர் கரண். அது மட்டுமல்லாமல் இவ்வளவு பெரிய ஜெனசிஸ் ஜெனரல் மருத்துவமனை அவர் கட்டுப்பாட்டு கீழ்தான் இருக்கிறது. அவருக்கு இப்படி ஒருவர் வேண்டப்பட்ட நபரா என புருவம் சுருக்கி சேவியரை ஏற்ற இறக்கத்துடன் பார்த்தார் சந்திரிகா. அவன் அணிந்திருக்கும் மோசமான உடையே அவரின் முகத்தை சுளிக்க செய்தது. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் சோஃபாவில் தேவதை போல அமர்ந்திருந்த பெண் மென்மையாக பேசினாள். சந்திரிகா, நம்ம டைரக்டர் கரணை தான் பார்க்க வந்திருக்கோம். இங்க எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம். சந்திரிகாவிடம் கூறிவிட்டு பாடி கார்ட்ஸ் பக்கம் திரும்பினாள். நீங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. அந்த பெண் கூறிய உடனே பாடி கார்ட்ஸ் இருவரும் கதவை சாற்றிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள். மிஸ் சந்திரிகா அண்ட் மிஸ் சஹானா, இவர் தான் என்னோட கெஸ்ட் டாக்டர் சேவியர். ரொம்பவே திறமையான டாக்டர். இப்போ அவரே இங்க வந்துட்டாரு. சோ கண்டிப்பா நம்ம சஹானாவோட பிரச்சனையை ஈஸியா குணப்படுத்திடலாம். டைரக்டர் கரண், எப்படி வெளியாள் கிட்ட போய் சஹானாவோட நிலைமையை சொல்வீங்க? சற்றே கடுப்புடன் கரனை பார்த்து கேட்டார் சந்திரிகா. அப்பொழுதுதான் அவர் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் கரண். சாரி மிஸ் சந்திரிகா, வயசாயிடுச்சுல, அதான் ஒரு ஆர்வத்துல இதை நான் மறந்துட்டேன். சந்திரிகா, டைரக்டர் கரண் என்னோட ஹெல்த் மேல அக்கறை இருக்கிறதுனாலதான் இதை சொன்னாரு. அந்த பெண் சந்திரிகாவை அமைதிப்படுத்த பார்த்தாள். சேவியருக்கு ஆர்வம் தாங்க முடியவில்லை. இவர்கள் யார்? எவ்வளவு பெரிய ஆட்கள்? எதனால் வெளியே பாடிகார்டு நிற்கிறார்கள்? அதுவும் காரிடாரில் கூட யாரையுமே இருக்கக்கூடாது என அந்த அளவிற்கு பாதுகாப்பு கொடுக்கும் அளவுக்கு இவர்கள் யார் என யோசித்தான். இதில் அந்த பெண்ணுக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறியதனால் கரண் சந்திரிகாவிடம் திட்டு வாங்குவதை கேள்வியாக பார்த்தான். உன்னை விட அந்த பொண்ணுக்கு வயசு ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனாலும் எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறான்னு பாரு. கொஞ்சமாவது அவகிட்ட இருந்து நல்ல புத்தியை கத்துக்கும். உன் திமிர்த்தனத்தை காட்டினா என்னைக்குமே உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எதுவுமே கிடைக்காது. கடுப்பாக சந்திரிகாவை பார்த்து கூறினான் சேவியர். என்ன சொன்ன? நீ எவ்வளவு திமிரு இருந்தா என்னைய இப்படி பேசுவ? நிச்சயமா இதுக்காகவே உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற.
பயங்கர கோபத்தில் கத்தினார் சந்திரிகா. இதுவரை அவரிடம் யாருமே இப்படி பேசியதே இல்லை. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் அவருக்கு பலத்த மரியாதை இருக்கிறது. சேவியரை பயமுறுத்த வேண்டும் என்பது போல சந்திரிகாவிற்கு இருந்தது. ஆனால் அவன்தான் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இல்லையே, அதனால் அவரால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் என்ன மிரட்டினாலும் சேவியருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அதனால் வெறும் போலீஸ் பெயரை வைத்து அவனை பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறார். அதிலும் அவன் பார்க்கவே பட்டிக்காட்டான் போல இருப்பதனால் நிச்சயம் போலீஸ் பெயரை சொன்னால் அஞ்சி நடுங்குவான் என நினைத்து கூறினார். ஆனால் பாவம், சேவியரின் வரலாறு தெரியாமல் அவனை மட்டமாக நினைத்து விட்டார். ஓஹோ, கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? குடு. உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு நானும் பாக்குறேன். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் உன்ன மாதிரி ஒரு ஆளை நான் பாக்குறேன். இங்க நீ டாக்டரை பார்க்க தானே வந்திருக்க? எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற? இங்க ட்ரீட்மெண்ட்காக பேஷண்ட் இருக்காங்க, டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரியான இடத்துல எதுக்கு தேவையில்லாம நீ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? சிவந்த முகத்துடன் அவனை திட்டினார் சந்திரிகா. நீயும் அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றியா? உனக்கு இருக்கு. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி உன்னோட வேலையை நான் காலி பண்ண வைக்கிறேன். மனதிலே நினைத்துக் கொண்டார் சந்திரிகா. டாக்டர் சேவியர், மிஸ் சந்திரிகா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஆர்கியூமெண்ட் பண்றதை நிறுத்துங்க. டாக்டர் சேவியர், மிஸ் சஹானாவோட ஐடென்டிட்டி கொஞ்சம் ஸ்பெஷலானது. அதனால முதல்ல ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. மிகவும் தன்மையான குரலில் கரண் கூறிட சேவியர் அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை. டாக்டர் சேவியர், நீங்க சரியான நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க. மிஸ் சஹானாவோட பிரச்சனைய என்னால சரி பண்ண முடியல, ஆனா உங்களால கண்டிப்பா அதை சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு எனக்கு நீங்க உதவி பண்றீங்களா? இதை கேட்டதுமே சந்திரிகா சந்தேகமாய் பார்த்தார். டாக்டர் கரண், என்ன விளையாடுறீங்களா? இவன் நிஜமாவே நல்ல டாக்டர் தானா? எனக்கு என்னமோ இப்பதான் படிச்சுட்டு இங்க வேலைக்கு சேர்ந்த மாதிரி தோணுது. சேவியர் சந்திரிகா கூறியதை கண்டு கொள்ளாமல் சஹானாவை உற்று பார்த்தான். உங்களோட மந்த்லி பீரியட் சைக்கிள் இர்ரெகுலரா இருக்கு. அதுவும் இல்லாம ஒவ்வொரு தடவையும் பீரியட் ஆகுறப்போ உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கு. கூடவே இன்டிமேட் ஏரியால இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, அதானே? சேவியர் அவளை பார்த்து கூறிவிட சஹானாவிற்கு முகம் சிவந்தது. இத்தனை பேர் முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பட்டென்று இதையெல்லாம் கூறிவிட அவளுக்கு எங்காவது சென்று ஒளிந்து கொள்ளலாமா என்று தோன்றியது. ஆனால் எப்படி அவன் இவ்வளவு சரியாக கூறினான் என ஆச்சரியத்துடன் பார்த்தாள் சஹானா. சந்திரிகாவும் சஹானாவும் உடனே டைரக்டர் கரனை பார்த்தார்கள். இதற்கு முன்பு இதை பற்றி அவர் கூறியிருந்தார். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் இதை பத்தி அவர்கிட்ட சொல்லவே இல்லை. டாக்டர் சேவியர் அவராவே இதை கண்டுபிடிச்சிட்டாரு. நான் தான் சொன்னேன்ல, டாக்டர் சேவியர் ரொம்ப திறமையான டாக்டர்னு. டைரக்டர் கரண் இவ்வளவு தூரம் சொல்றாருன்னா கண்டிப்பா இவர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான டாக்டரா இருப்பாரு. அப்படின்னா டாக்டர் சேவியர் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? சஹானா, எப்படி ஒரு பையனை உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க அலோவ் பண்ணுவ? சற்றே குரலை உயர்த்தி கேட்டார் சந்திரிகா. சஹானாவிற்கு இருக்கும் பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லை, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. டைரக்டர் கரண் மருத்துவமனையில் நல்ல பெயர் பெற்ற மருத்துவர். அதுவும் இல்லாமல் அவர் வயதானவராக இருப்பதனால் சஹானா அவரிடம் ட்ரீட்மெண்ட் பார்த்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது என நினைத்தார்கள். ஆனால் சேவியர் அப்படி இல்லையே. அவன் இளம் வயதில் இருக்கும் ஒரு ஆடவன், கூடவே மிகவும் சாதாரணமான ஒருவன். ட்ரீட்மெண்ட் பெயரில் அவன் ஏதாவது தவறாக நடந்து கொண்டால் என்ன செய்வது என யோசித்தார். அவரின் நினைப்பை புரிந்து கொண்ட சேவியருக்கு பயங்கர கோபம் வந்தது. என்றுமே அவனின் மருத்துவத்தை பயன்படுத்திக் கொண்டு மற்றவர்களை தவறாக நடத்த எண்ண மாட்டான். நான் ஒன்னும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்காக இங்க வரல. அதுவும் இல்லாம நான் இந்த ஜெனிஸ் ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கல. டைரக்டர் கரண் கிட்ட முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். கோபமாக சேவியர் கூறிட மீண்டும் சந்திரிகாவும் சேவியரும் சண்டை போட ஆரம்பிக்க அவர்களை தடுத்தார் கரண். மிஸ் சந்திரிகா, மிஸ் சஹானாக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஆளு டாக்டர் சேவியர் தான். தயவு செஞ்சு அவரை நம்புங்க. அதுவும் இல்லாம டாக்டர் சேவியர், நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டரா நம்மளோட கடமை மத்தவங்க உயிரை காப்பாத்துறது. இதை நீங்க தானே எனக்கே சொன்னீங்க. கரண் இருவரிடமும் பேச அப்பொழுது எழுந்து நின்றாள் சஹானா. டாக்டர் சேவியர், சந்திரிகா பண்ணதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன நினைச்சு கவலைப்படுறதுனாலதான் இந்த மாதிரி பேசிட்டாங்க. தயவு செஞ்சு என்ன குணப்படுத்த ஹெல்ப் பண்ணுங்க. சஹானா முகத்தில் மாஸ்கும் கண்ணாடியும் அணிந்திருப்பதனால் அவள் முகத்தை அவனால் சரியாக பார்க்க முடியவில்லை. அவளின் குரலும் வெளித்தோற்றமும் அவளை பேரழகி என சொல்லாமல் சொல்லியது. ஒரு மருத்துவனாய் தனது கடமையை செய்தாக வேண்டும் என நினைத்தான் சேவியர்.